நாங்க பலூன் எடுத்துட்டு வந்துட்டோம். குட்டி குட்டி பலூன் நிறைய எடுத்து வந்திருக்கிறோம். சூப்பரா இன்னைக்கு விட போறோம். ஹே, அங்க பாத்தியா எவ்வளவு பலூன் எடுத்து வந்திருக்காங்கன்னு? எனக்கு பலூன் உடைக்கிறதுனா ரொம்ப பிடிக்கும். நான் வந்து அவங்க ஊதி வச்சிருக்க பலூனை உடைக்க போறேன். டேய் கவினே, சீக்கிரமா எந்திரிடா. பலூன் மேலே உட்காந்துருந்தா பலூன் நசுங்கிரும்ல. எந்திரிடா சீக்கிரமா. இவ்வளோ நேரம் நீ உட்காந்துருக்கும் போது நசுங்காதா? நான் உட்காந்து இருக்கும் போது தான் நசுங்குமா? ரொம்ப தான் ஓவரா பண்ணுவான். சரி பலூன் எல்லாத்தையும் எடுத்து ஊத ஆரம்பிக்கலாம். இவ்வளவு பலூன் எடுத்து வந்துட்டீங்களா? சூப்பர். எனக்கு பலூன் ரொம்ப பிடிக்கும். நான் சூப்பரா ஜாலியா ஊதி வீடு ஃபுல்லா பலூன் வச்சு ஜாலியா விளையாட போறேன். ஆமா, இது எல்லா பலூனுமே நம்மளுக்காக தான் நான் வாங்கிட்டு வந்தனே. இந்த பலூனை எடுத்து எல்லாரும் ஊதுங்க. ஓவியா, நீ பலூன் ஊதுற அந்த இது வச்சுக்கிறல்ல பம்பு, அதை வச்சு அடிச்சு ஊது. இப்படி தான் சொன்னேன். நிறைய பலூன் ஊதுங்க. நிறைய ஊதுங்க. போதுமா இது போதுமா? பாரு, இன்னும் கொஞ்சம் ஊதுவா. இன்னும் கொஞ்சம். எனக்கு பலூன்னா நிறைய பிடிக்கும். அதுவும் பலூன் மேலேயே குளிக்கிறது, பலூன் மேலேயே உருள்றதெல்லாம் எனக்கு ரொம்ப பிடிக்கும். எனக்கு பலூனுன்னா ரொம்ப பிடிக்கும். நான் நைட்டு தூங்கும்போது கூட பலூனை கட்டி பிடிச்சி தான் தூங்கும், தெரியுமா? அப்படியா? சரி போதுமான்னு பாரு. போதும். ஐயோ, எவ்வளோ பலூன்! இந்த பலூனை பார்க்கும்போது எனக்கு ஆசையாக இருக்குது. நம்ம நாளைக்கு குளிக்க போகும்போது இந்த பலூனை எடுத்துன்னு போவோம். ஓ மை காட், இவ்வளவு பலூன் ஊதி வச்சிருக்காங்களே! எனக்கு இந்த பலூன்லாம் பார்க்கும்போது உடைக்கணும்னு தோணிட்டு இருக்கு. வாவ், இந்த பலூன் ரொம்ப அழகா இருக்கு. எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. எப்படியாவது உடைச்சிடணும். வாவ், ஐயோ, என்ன இது உடைஞ்சிடுச்சு. சரி, அடுத்த பலூன் நம்ம கையில வச்சு பார்க்கலாம் உடையதா இல்லையான்ட்டு. ஓ மை காட், இதுவும் உடைஞ்சிடுச்சு. உடைச்சு விளையாடுறதா எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஓகே, நம்ம நெக்ஸ்ட் பலூனை தொட்டு பார்க்கலாம். வினிதா, வந்து எங்க வீட்டு பலூனை உடைச்சதும் இல்லாம அடுத்தடுத்த பலூன் உடைக்க போறியா? உன் மண்டையை உடைப்பேன் பார்த்துக்காமா. ஹே, என்ன ரொம்ப ஓவரா பண்ணிட்டு இருக்க? எனக்கு பலூன் உடைச்சு விளையாடுறது ரொம்ப பிடிக்கும். வினிதா, உனக்கு பலூன் உடைச்சு விளையாடுறது பிடிக்கல? நீ காசு கொடுத்து வாங்கிட்டு வந்து உடைச்சு விளையாடு. எதுக்கு எங்க பலூன் வந்து உடைக்கிற? உனக்கு அவ்வளவுதான், உன் மண்டையை உடைச்சிடுவோம். ஓ, என்ன நீங்க மண்டையை உடைச்சிடுவீங்களா? உங்களை இப்படியே விட்டா சரி வராது. இருங்க, நான் போய் என் வண்டி எடுத்துட்டு வரேன். டேய் கவினே, அந்த பொண்ணுக்கு எதனா 1-2 பலூன் கொடுத்து விட்டுருக்கலாம்ல. இங்க பாரு, எதனா சண்டை வலிக்க போகுது. முகினே, அந்த பொண்ணு வந்து உண்மையிலே பலூன் கேட்டுச்சா? நீ நல்லா பார்த்தல. அது வந்த உடனே டப்புன்னு 2 பலூனை உடச்சிருச்சு. அந்த பொண்ணு கேட்டிருந்தா கூட நான் குத்துருப்பேன். வந்த உடனே உடச்சிருச்சுல, அப்ப நம்ம எப்படி கொடுக்கறது? அதனால தான் வேணாண்டேன். டேய் போடி பேசுங்களா, எனக்கு நீங்க பலூன் தர மாட்டேன்னு சொன்னீங்க. இப்ப பாருங்க நான் என்ன பண்றேன்னு. உங்க பலூன் எல்லாத்தையும் கீழே மண்ணுல போட்டு பாட்டி நீங்க பலூனை இதுக்கு அப்புறம் ஊதாத மாதிரி நான் செய்ய போறேன்டா. நான் வந்து போங்க, இல்லைன்னா உங்க மேலே நான் எல்லாத்தையும் இடிச்சு தள்ளிடுவேன். இனிதா, வேணாம், சொல்றதை கேளு. பிரச்சனை வேணாம், அப்புறம் பாதிப்பு உனக்கு தான் வரும். பார்த்துக்க சொல்லிட்டேன். எனக்கு நீங்க பலூன் தர மாட்டேன்னு சொன்னதுக்கு அப்புறம் நான் எதுக்காக நீங்க பேசுறதெல்லாம் கேட்டுட்டு இருக்கணும்? நான் வந்து எல்லாத்தையும் இடிச்சு தள்ள போறேன். வினிதா, சொல்றது கேளு. வேணாம் இழுக்காத. ஐயோ வினிதா, சொல்றது கேளு. ஐயோ வேணாம். ஓவியா வரை கீழே விழுந்துட்டாலே. ஓவியா, எழுந்துரு. இந்த பொண்ணை பார்த்தியா? நம்ம டிராக்டர்ல உள்ள எல்லா பலனையும் மண்ணில் கொட்டிட்டா. சும்மாவே விடக்கூடாது. இல்ல, இதுக்கு இப்படியே சும்மா விட்டா வேலைக்கு ஆகாது. நான் என்ன பண்றேன் பாரு. இரு, நான் என் வண்டி எடுத்துட்டு வர்றேன். போடா போ, என்ன வண்டி வேணாலும் எடுத்துட்டு வா. எதுவா இருந்தாலும் எனக்கு ஒன்றும் கவலை கிடையாது. வினிதா, சொல்றதை கேளு. வேணாம், அப்புறம் என் ஃப்ரெண்டு எத்தனை வந்தாலும் வச்சுக்க, உன்னையெல்லாம் அப்படியே அடிச்சு நொறுக்கி போட்டுருவான். அப்புறம் வண்டியை தரத்துன்னு எடுத்துன்னு போயிடுவான். சொல்றதை கேளு. வேணாம், விட்டுரு. எங்க வண்டியை விட்டுரு. எங்க வண்டியை ஒன்றும் பண்ணாத. என் வண்டி சும்மா இரு. வினிதா, சொல்றதை கேளு. நீ சொல்றத நான் கேட்கணுமா? நான் சொல்றத நீ கேட்டிருந்தா இந்த மாதிரி நிலைமை உனக்கு வந்திருக்குமா? நான் ஒழுங்கா பலூன் அடிச்சிட்டு போய். ஹே வினிதா, சூப்பர். இதே மாதிரி பண்ணிச்சு. எனக்கு ரொம்ப எக்ஸைட்மென்ட்டா இருக்கு, ரொம்ப ஆர்வமா இருக்கு, ரொம்ப ஜாலியா இருக்கு. உங்க வீட்டு பலூன் எல்லாம் உடைக்கிறது உங்களுக்கு ஜாலியா இருக்குதா? அந்த வந்துட்டான் பாரு கவின்னு புல்டோசர் எடுத்துக்கிட்டு. இப்ப பேசுங்க நீங்க. வினிதா, இப்ப என் கூட வா. இப்ப வந்து மோதி பாரு என் ஜேசிபி கூட. வாடா வா, நீயா நான் மோதி பார்க்கலாம். வா, சீக்கிரமா வா. வாடி வா, உனக்கு எனக்கு சண்டை. இப்போ உடைய போது உன் மண்டை. பார்த்துக்கிட்டே இரு. ஓ, டயலாக் சொல்றீங்களா சார்? இரு, உன் மண்டை நான் உடைக்கிறேன்னா பாப்போம். இப்போ நான் என்ன பண்றேன்னு மட்டும் பார். உன் வண்டியை அப்படியே கவுத்து போட போறேன். இனிதா, யார் வண்டியை யார் கவுக்குறான்னு பார்க்கலாம். அந்த சின்ன கோணு கொக்கி வண்டியை வச்சுக்கிட்டு என் வண்டி கூட சண்டைக்கு வரியா? இரு, என் வண்டியோட பவர் பற்றி உனக்கு தெரியாத. உன் வண்டியை இப்போ தர நான் இழுத்துக்கிட்டு போறேன். பார்த்துட்டே இரு. உன் கால்கெல்லாம் நீ உடச்சிக்கிட்டு போற. பாரு இப்போ என்ன நடக்குதுன்னு மட்டும் பாரு. ஓ மை காட், என்கிட்ட நீ சவாலுக்கு வந்துட்டியா? உன்னை நான் சும்மாவே விட மாட்டேன். கொக்கியில உள்ள செயினை நான் எடுத்துட்டேன் பாரு.
கொக்கில உள்ள செயினை நான் எடுத்துட்டேன் பாரு. அடுத்தது நீ தான் காலி. நான் ஒண்ணு காலி இல்ல, நீ தான் காலி. பெரிய வண்டி வச்சிருந்தா என்ன ஜெயிச்சலாம் நினைச்சியா? முடியவே முடியாது. நான் எல்லாரும் கூட சண்டை போடுவேன். உன் வண்டினா எனக்கு சிம்பிள். நான் அதை எப்படி கீழே தள்ள போற மட்டும் நீ பார்த்துட்டே இரு. இப்ப பாரு யார் வண்டியை யார் தள்ளுறான்னு. நானும் பார்த்துட்டா இருக்கேன். ஒரு ஓட்ட கொக்கி வண்டியை வச்சுக்கிட்டு என் கூட சண்டை போட்டுக்கிட்டு இருக்கிறல்ல. இப்ப பாரு என்ன பண்ணணும். ஒரே அடியில் உன் வண்டியை கீழே சாய்க்கிறனா இல்லையான்னு பாரு. இப்ப பார்த்துட்டே இரு. நல்லா வீழு நல்லா வீழு நல்லா வீழு. கீழே வீழு கீழே வீழு கீழே வீழு. Oh my god, என்னைய நீ சாட்சில உன்னை சும்மாவே விட மாட்டேன்டா. என்னைய நீ தள்ளி விட்டு போ ஓரமா போ ஓரமா போ. வேணா, எனக்கு வலிக்குது. Oh my god, எனக்கு நடக்க முடியல. எனக்கு கால் ரொம்ப வலிக்குது. எனக்கு என்னாச்சுன்னு தெரியல. அனிதா, வினிதா, எனக்கு என்னாச்சுன்னு தெரியல. என் காலை பாருங்க. உன் காலை பார்க்கணுமா? நல்லா பாரு நல்லா பாரு. உன் காலையும் பாரு கையையும் பாரு மூஞ்சையும் பாரு. இன்னும் கொஞ்ச நேரத்தில் உன் வண்டியே இங்கே இருக்காது. அதுக்கப்புறம் நீ என்னத்தை பார்க்க போற? இப்போ உன் வண்டியை நான் தரத்தன்னு இழுத்துட்டு போய் ரோட்டில் வீசிட்டு வர போகிறேன். இந்த ஓட்ட வண்டியை வச்சுக்கிட்டு எங்கள் பலனெல்லாம் உடச்சிட்டு ஓவரா பேசணும்ல. இன்னைக்கு உனக்கு வண்டியே கிடையாது. இனி எந்த வண்டியை வச்சுக்கிட்டு எங்ககிட்ட சண்டைக்கு வர நான் பார்க்குறேன். இந்த ஓட்ட வண்டியை வச்சுக்கிட்டு சண்டைக்கு வராரு இவரு. ஓட்ட வண்டி வச்சுக்கிட்டு எங்ககிட்ட சண்டைக்கு வரீங்களா? நாங்க அமைதியா இருந்தாலும் நீங்க எங்கனா அமைதியா இருக்கீங்களா? எதுக்கு எங்க பேச்சுக்கு வந்துட்டு இருக்கீங்க? ஹே வினிதா, உன்னுடைய வண்டி அந்த பையன் எங்க கொண்டு போய் வீசிட்டு வந்துட்டாப்பா. Oh my god, என்னுடைய வண்டி அவன் எடுத்துட்டு போயிட்டான். எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. நான் உன்னை நினைச்சா அது ஒன்று நடந்துருச்சு. ஆனா நான் அவனை சும்மாவே விட மாட்டேன். அவனை பழி வாங்கியே ஆவேன். அவன் என்னதான் என் வண்டியை எடுத்துட்டு போனாலும் நான் சும்மா விட மாட்டேன். இந்த பலூனை வெடிக்கிற மாதிரி அவனை நசுக்கிடுவேன் நானு. இந்த வினிதாவுடைய ஆட்டமே இதுக்கப்புறம் தான் ஆரம்பம். இதுக்கப்புறம் பயங்கரமான ஒரு ஆளை சந்திப்பான்.